இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே தேவன் கொடுத்ததை கவனத்தோடு தெளிவோடு பெற்றுக்கொள்ள முன்னேறி செல்வோமாக. கண்கள் முடி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கென்று நியமித்ததை பெற்றுக்கொள்ள கவனத்தோடு ஆண்டவரே தெளிவோடு முன்னேறி செல்கிற கிருபைகளை தாரும். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 106வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அன்பானவர்களே, தேவன் நமக்கென்று நன்மையானதொன்றை முன்குறித்திருக்கிறார். தேவன் உங்களுக்கென்று நன்மையானதொன்றை முன்குறித்திருக்கிறார். தேவன் முன்குறித்தது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாதபடியினால அந்த நன்மையானதை அசட்டை பண்ணினார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்களும் வாழ்ந்துதான் இருக்கிறாங்க. நன்மையானதை பூரணமானதை அசட்டை பண்ணுகிறவர்கள். அன்பானவர்கள், இந்த காலை வேளையில சற்று சிந்தித்து பாருங்க. நீங்களும் நன்மையானதை பூரணமானதை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? ஏன்? காரணம், அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் முழுவதும் விசுவாசிக்காவிட்டால் எனக்குள்ள அசட்டை என்கிற ஒரு காரியம் உருவாகிவிடும். ஹல்லேலூயா. தேவன் நியமித்து வைத்திருக்கிறவர்களை குறித்த அசட்டை நம் வாழ்க்கையில் உருவாகிவிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நியாய தீர்ப்பை குறித்த ஒரு அசட்டை, அது தேவன் நியமித்த ஒன்று. வருகையை குறித்த அசட்டை தேவன் நியமித்த ஒன்று. அது தீமைக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். இல்ல, வருகை வராட்டியோ நாங்கள் தேவனோடு வாழ முடியாது. நியாய தீர்ப்பு வராட்டி நாம் தேவனோடு வாழ முடியாது. ஹல்லேலூயா. அது நன்மையானது. நன்மையானதை தேவன் முன்குறித்திருக்கிறார். அதை குறித்து கரிசனையுடையவர்களாக இருக்கணும். அதை குறித்து தெளிவுடையவர்களாக இருக்கணும். ஏன் தேவன் வரணும்? நான் தேவனோடு வாழ வேண்டும். ஏன் நியாய தீர்ப்பு உண்டாக வேண்டும்? நான் தேவனோடு வாழ வேண்டும். அதை அசட்டை பண்ணக்கூடாது. எப்போது வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தேவை. ஏனென்றால் நான் தேவனோடு வாழ்கிற காலம் அது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அசட்டை பண்ணினார்கள். இச்சிக்கப்படத்தக்க தேசம், ஆசைப்படத்தக்க தேசம், பிரியப்படத்தக்க ஒரு தேசம், பிரியப்படத்தக்க ஒரு வாழ்வு. அன்பார்களே, வருகை இல்லாம இயேசுவோட நம்ம பிசிக்கலா வாழ முடியாது. இப்பொழுது அவர் ஐக்கியப்படுகிறோம், பிசிக்கலான ஒரு வாழ்வு. அப்ப இயேசுவை தொட்டு தொட்டு பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அவர்கள் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினது போல நாமும் தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்வை அசட்டை பண்ணாதபடிக்கு அதை குறித்து ஹல்லேலூயா தெளிவுடையவர்களாக கவனமுடையவாக முன்னேறி செல்வோமாக. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வார்த்தையை விசுவாசியாதபடியினால் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். எப்போது வருவீர்? என் உள்ளம் ஏங்குது ஆண்டவரே. அதை அசட்டை பண்ணல. நீ உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். சீக்கிரமாய் வாரும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.